சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவரோட படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா அவர் ரஜினியோட ஃபேன் அப்படின்றத ஏதாவது ஒரு விஷயம் மூலமா ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாரு. ரஜினி முருகன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருந்தது இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல. 2016 சிவகார்த்திகேயனுக்கு ரஜினி முருகன் அவ்வளவு பெரிய ஓபனிங்கா இருந்தது. சோ அதுக்கப்புறம் இவர் நடிப்புல வெளியாக போற படம் ரெமோ. இந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவரோட ட்ரெய்லர்லயே அவர் சொல்வாரு, தலைவர் மாதிரி தியேட்டர் ஃபுல்லா பெரிய போஸ்டர்ல நான் சூப்பர் நடிகரா வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அண்ட் இதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைய பத்தியும் ட்ரெய்லர்ல சில டயலாக்ஸ் இருக்கும். சோ இவங்க 2 பேர் பத்தியுமே அவர் சொல்லிட்டாரு, விஜய் பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல சிவகார்த்திகேயன் ஒரு இன்டர்வியூல விஜய் பத்தி சொல்லிருக்காரு. இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் அவரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ ஆல்ரெடி மக்களை என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணா போதும், அவ்வளவுதான் சினிமா, அவ்வளவுதான் படம் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட ஃபுல் கமர்ஷியல் மூவிஸ் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இதே மாதிரி தான் ரஜினியும் சரி விஜயும் சரி அவங்களோட கமர்ஷியலான படங்கள் தான் அதிக அளவு வெற்றிகள் பெற்றிருக்கு. சோ இவங்களோட வழியை தான் இப்போ சிவகார்த்திகேயனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சோ கூடிய சீக்கிரம் அவரும் அந்த இடத்தை பிடிப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல.